நான் கூப்பிட அவசரமா போறேன். ஏன் என்ன பிடிச்சி இருக்கிறீங்க? நான் அவசரமா போறேன், என்னையே பிடிச்சி. ஆனந்த் உன்ன போலதான் கருப்பு போட்டு திரியிறான். அதனால புடிச்சுங்களா? ஆமா. நான் போறேன். கருப்பு கோட்டு போடக்கூடாது. என்னடா இந்த கருப்பு டிரெஸ் நான் ரோட்ல போட்டுக்கிட்டு போய் போலீஸ் கிட்ட படுற அவஸ்தை போதாதா? என்கிட்ட இருக்குது ஒரே ஜெதை. வீட்டுல ஒரு ஜெதை வந்து எப்படி இருக்கு? மாயமா இருக்கு. வாங்க வாங்க. என்னங்க ஒரு முக்கியமான விஷயம், ரகசியமா இருக்கணும். அந்த தில் மாஸ்டர் ஆனந்த் இருக்கார் பாருங்க, அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருங்க. பெரிய கவர்னர் ஜெனரல் அவருக்கு ஒரு வெல்கம் அட்ரஸ் வச்சு கொடுக்கறதானே, ஒரு டீ பார்ட்டி கொடுக்கறதானே. கருப்பு சட்டை கருப்பு கோட்டு போட்டுக்கிட்டு வீட்டுல ஜாலியா இருக்காரு. நான் ரோட்ல போலீஸ் கிட்ட அவஸ்தைப்படுறேன். எங்க சத்தப்படாதீங்க, பக்கத்து அறையில தான் இருக்காரு. ரொம்ப நல்லவருங்க. நல்லவராவே இருக்கட்டும். ஆனா 12ல இருந்து 1 மணி வரைக்கும் நான் உண்மையை பேசித்தான் தீருவேன். இப்ப போலீஸுக்கு போன் பண்றேன். பேசாம நான் சொல்றதை கேளு. இப்ப ஏதோ 12ல இருந்து 1 மணி வரைக்கும் உண்மை பேசுறதுனால வீட்டுல கொஞ்சம் சில்லற நடமாடுது. விரதத்தை கெடுத்துறாதே. நான் போன் பண்றேன். மணியை பாருங்கப்பா, 1:10 ஆயிடுச்சு. இனிமே நீங்க எவ்வளவு வேணாலும் போய் சொல்லாமே. 1:10 ஆயிடுச்சு. ஐயா, எனக்காக நீங்க யாரும் சொல்லப்பட வேண்டாம், நானே போயிடுறேன். இல்லைங்க வேணாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல டைம். 1 மணிக்குள்ள நான் இது மாதிரி உண்மை பேசுறதா ஒரு விரதம் வச்சிருக்கேன். ஆனா 1:10 ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒரு நல்ல டைம். நீங்க என் பிள்ளை காப்பாத்துறவங்களாச்சே, படிக்க வைக்கிறவங்களாச்சே. இனிமே நீங்க கவலைப்படக்கூடாது. நான் உங்களை காப்பாத்துறேன். நான் உங்களோடய இருக்கிறேன். அடியே சமைச்சு போடலாண்டி. சாப்பிட்டா நம்ம வீட்டுல. வாங்க ஐயா, ஐயா வாங்க ஐயா. கொஞ்சம்